அரிசி காய வச்சுருக்கிறப்ப கொஞ்சம் அதை இன்னைக்கு போயிட்டு மாவு அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான். அப்பளம் போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிற வாசனை சும்மா சூப்பராக வருது. வரட்டும் வரட்டும், வடிவு சொன்ன மாதிரி வரட்டுங்க. ஏன்னா பொரியல் செஞ்சால் அது ஒரு பக்கம் அப்படியே நின்றுடும். ஒன்று குழம்புல இருக்கிற காய் நின்றுடும், ஒன்று குழம்பு நின்றுடும், ஏதாவது ஒன்று. ஏன்னா இங்கே நம்ம ஏதாவது அதில் என்ன சொல்கிறது அப்படி இருக்குது. அதில் ஏதோ ஒன்று நம்ம ஒன்று அப்படி ஒரு அப்பா டக்கர் இல்லை, நார்மலானவங்க தாங்க. அதனால் 2 வகை பொரியல் அந்த மாதிரிலாம் இல்லை. இது கிடைக்குதோ பசிக்கு அதை சாப்பிட்டு இதான் நமக்கு தெரிஞ்சு வேலையை செஞ்சுட்டு போயிட்டுக்கிறம்ப. அவ்வளோதான், குழம்பு ரெடி. கொஞ்சம் பெருங்காயம் நம்ம ஒரு பொடி போட்டு இறக்கி இந்த பக்கம் வச்சிடலாம். அப்பளம் விட்டோம்லன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறது குழம்பு தாங்க, அவ்வளோ சூப்பராக வாசனை கொடுங்க. பெருமைக்கெல்லாம் சொல்ல, உண்மையை சொல்கிறேங்க. நல்ல வாசம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்மளாம் எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. நம்ம எது ரசம் வச்சாலையும் அப்படியே நின்றுடும். அதனால் இந்த புளிக்குழம்போட சரி, தேவையாக இருந்தால் மோர் போட்டுக்கலாம். எப்படா இந்த மாங்காய் தூக்கோட மாங்காயோட போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதே இழுக்குதுங்க. உண்மையிலே சும்மா அந்த வீடியோ கோசரமெல்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். புளிக்குழம்பு வச்சு அழகாக செஞ்சு சாப்பிட்றாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வேலை முடிஞ்சது. சாப்பாடு வடிச்சு வச்சு சாதம், டிக்கஷன் அப்பனுக்கு வச்சது நம்ம இப்போ எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சின்ன பாத்திரத்தை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அப்பளம் போடுறது. சாப்பாடு கஞ்சி நம்ம வடித்து வச்சுருக்கிறது. இது இப்போ கலக்கி ஊற்றி கொஞ்சோண்டு தயிர் போட்டு நம்ம கரைச்சி
சாப்பிடும் 2 நேரத்துக்கு. தம்பி சாப்பிட்டாலையும் 2 நேரத்துக்கு வரும். தம்பி சாப்பிட்லனாலையும் 3 நேரமாக வச்சு கூட சாப்பிட்லாம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு நம்ம கடாயை தேடி கண்டுபிடிச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மக்களே எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக இருங்க. இந்த சமையல் வந்து ரொம்ப 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 எப்பவுமே நார்மலான சமையல் தான். அடுத்தவங்க மனசை வந்து புண்படுத்தாதீங்க யாராக இருந்தாலும். ஏன்னா வந்து இப்போ ஒருத்தர் புண்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு வலிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிறவங்க புண்படுத்தாதீங்க. வலிகள் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு வந்து அந்த துயரத்தை வெளிப்படுத்த முடியும் இருக்காங்க. மற்றவங்க வந்து எல்லாருக்கூடையும் பகிர்ந்துட்டு அப்படி இப்படின்னு அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்க மனசுக்கு தெரியும். அதனால் போய்டும். மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சாலையும் புரியலனாலும் இடைவெளி எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று டைம் கொடுத்ததில்ல, கரெக்டாக நீங்கள் மற்றவங்களுக்கு டைம் கொடுக்குறத ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா முடிஞ்சிருச்சு, எல்லா காரணமும் முடிஞ்சிருச்சு. எண்ணம் விட்டுக்கலாங்க. பாய் மக்களே.